இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பொற்காசு பெட்டிகள் கண்டெடுப்பு. செக் குடியரசில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புதைக்கப்பட்டிருந்த இரு பெட்டிகளை இருவர் கண்டுபிடித்துள்ளனர். 6.8 கிலோகிராம் எடை கொண்ட அவ்விரு பெட்டிகளும் சுவரில் மறைக்கப்பட்டிருந்தன. பொற்காசுகள், வளையல்கள் மற்றும் சிகரெட் பெட்டிகள் ஆகியவை அதில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. பொற்காசுகளின் மதிப்பு சுமார் $3,41,000 என மதிப்பிடப்பட்டுள்ளது. பண்டைய காலங்களில் விலை மதிப்பு கொண்ட பொருட்களை புதைத்து வைப்பது பழக்கமான ஒன்றாக இருந்தாலும் அவற்றை இக்காலத்தில் கண்டுபிடிப்பது அரிது என்று அந்நாட்டின் அருங்காட்சியகத்தின் தொல்லியல் துறையின் தலைவர் கூறினார். சிறந்த முடிவை எடுப்பேன் நூருல் இஸ்ஸா. கேஅடிலான் கட்சியின் தேர்தலில் தாம் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட வேண்டும் என்று கட்சியின் அடிமட்ட உறுப்பினர்களும் உயர்மட்ட தலைவர்களும் பரிந்துரை செய்திருப்பது தொடர்பில் அக்கட்சியின் உதவி தலைவர் நூருல் இஸ்ஸா அன்வார் சிறந்த முடிவை எடுக்கவிருக்கிறார். தாம் எடுக்கும் முடிவு கட்சியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் உடன்பாடு, நட்பு, அர்த்தமுள்ள மாற்றம் மற்றும் சீர்திருத்தத்தை சமநிலைப்படுத்தும் என்று தான் நம்புவதாக பினாங்கு மாநில தலைமைத்துவ மன்றம் NPN தலைவருமான நூருல் இஸ்ஸா கூறினார். கேஅடிலான் தொடர்ந்து மலேசியர்களின் நம்பிக்கையை பெறும் அரசியல் கட்சியாக விளங்குவதற்கு புது சுவாசத்தை அளிப்பதோடு மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்றும் நூருல் இஸ்ஸா தமது முகநூலில் வலியுறுத்தினார். 2025-2028 தவணைக்கான கட்சியின் துணைத் தலைவர் பதவிக்கு நூருல் இஸ்ஸாவை வேட்பாளராக பல கிளை தலைவர்கள் தங்களின் வலுவான ஆதரவை கடந்த செவ்வாய்க்கிழமை தெரிவித்தனர். மற்றொரு நிலவரத்தில் கேஅடிலான் துணைத் தலைவர் பதவியை தாம் தொடர்ந்து தற்காத்துக் கொள்வதற்காக டாக்டர் ஸ்ரீ ரபிசி ரம்லி நேற்று உறுதிப்படுத்தினார். பமிலா லிங் தாக்கல் செய்திருந்த விசாரணை ரத்தாகாது. காணாமல் போவதற்கு முன்னர் டத்தின் ஸ்ரீ பமிலா லிங்யோ தாக்கல் செய்திருந்த நீதித்துறை சீராய்வு மனுவில் அவர் மீது நடத்தப்படும் விசாரணை ஒருபோதும் ரத்து செய்யப்படாது என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM தெரிவித்துள்ளது. நீதித்துறை சவால்கள் என்பது தனிநபரின் உரிமையாகும். ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட சட்ட செயல்முறையின்படி அமலாக்க செயல்பாட்டில் இது இடையூறாக இருக்காது என்று நேற்று வெளியிட்ட அறிக்கையில் SPRM கூறியது. தேவையான அனைத்து நீதிமன்ற உத்தரவுகளையும் பெறுவது, நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு இணங்குவது உட்பட சட்ட கட்டமைப்பிற்குள் SPRM செயல்படுவதாகவும் அது தெளிவுபடுத்தியது. அதோடு துன்புறுத்தல் அல்லது தவறான நடத்தை பற்றிய குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் அது குறிப்பிட்டது. பமிலா லிங் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டது முதல் தற்போது விசாரணையை வழிநடத்தும் அரச மலேசிய போலீஸ் படை PDRM-ற்கு தங்கள் தரப்பு முழு ஒத்துழைப்பை வழங்கியுள்ளதாக SPRM கூறியது. மேலும் விசாரணைக்கு இடையூறு அல்லது பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஊகங்களை அனைத்து தரப்பினரும் தவிர்க்க வேண்டும் என்று அது வலியுறுத்தியுள்ளது. மார்க் கார்னி ட்ரம்புடன் சந்திப்பு நடத்தினார். கனடாவின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றிருக்கும் மார்க் கார்னி டொனால்ட் ட்ரம்புடன் கடந்த செவ்வாய்க்கிழமை சந்திப்பு நடத்தினார். கனடா மீது அமெரிக்கா விதித்திருக்கும் கூடுதல் வரிகள் குறித்து இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான எந்தவொரு முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மார்க் கார்னி கூறினார். இருப்பினும் கனடா மீதான கூடுதல் வரிகள் குறித்து விரைவில் கலந்துரையாடப்படும் என்று அவர் தெரிவித்தார். மெக்சிகோவுக்கு பிறகு அமெரிக்காவின் இரண்டாவது மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக கனடா உள்ளது. 6476 மீட்டர் உயரமுடைய மலையேறி 66 வயதுடைய இளங்கோவன் மீண்டும் சாதனை. உயர்ந்த லட்சிய கனவு, மனதை ஒருநிலைப்படுத்துதல், சுய நம்பிக்கை ஆகியவை இருந்தால் வெற்றி பெறுவதற்கு வயது ஒரு தடையாக இருக்காது என்பதை மீண்டும் நிரூபித்து காட்டியுள்ளார் இளங்கோவன் நாச்சிமுத்து. கடந்த 2022 ஆண்டில் தமது 63வது வயதில் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை படைத்த இவர் இவ்வாண்டு தமது 66வது வயதில் லுக்லாவிற்கு அருகில் இருக்கும் சுமார் 6476 மீட்டர் உயரமுடைய மேரா பீக் மலையேறி மற்றொரு சாதனையை பதிவு செய்துள்ளார். இந்த மலையேறும் நடவடிக்கையில் தம்முடன் இணைந்து கொண்ட 7 மூவர் வெற்றிகரமாக சிகரத்தை அடைந்ததாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் 9 இளங்கோவன் உட்பட 6 மலேசியர்களும் அயர்லாந்தை சேர்ந்த ஒருவரும் இந்த மலையேறும் பயணத்தை காத்மாண்டுவில் இருந்து தொடங்கி ஏப்ரல் 17 நிறைவு செய்ததாக இளங்கோவன் கூறினார்.
மேரா பீக் மலையேறும் போது கிடைத்த அனுபவங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டார். ஸ்காட்லாந்தில் உலகின் பழமையான கால்பந்து மைதானம் கண்டுபிடிப்பு. உலகில் இதுவரை அறியப்படாத பழமையான கால்பந்து மைதானம் ஸ்காட்லாந்தின் அன்வோர்த் கிர்குட்பைட்ரைட் என்ற பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த முக்கியமான வரலாற்று தகவலை விளையாட்டு வரலாற்றாளர் கெட் ஓ பிரெயின் வெளியிட்டுள்ளார். தனது ஆராய்ச்சியில் 17ஆம் நூற்றாண்டில் உள்ள ஒரு பண்ணை பகுதியில் கால்பந்து விளையாடப்பட்டு வந்ததற்கான ஆதாரமாக ரெவரண்ட் சாமுவல் ரூதர்ஃபோர்ட் எழுதிய குறிப்புகளையும் அவர் இணைத்துள்ளார். அவர் 1627 1638 ஆண்டு காலப்பகுதியில் பொதுமக்கள் அந்த மைதானத்தில் விளையாடி இருக்கலாம் என்பதையும் கெட் ஓ பிரெயின் தனது கண்டுபிடிப்பில் குறிப்பிட்டுள்ளார். இது முற்றிலும் ஒரு கட்டமைக்கப்பட்ட மைதானம் என்று ஓ பிரெயின் கூறினார். இதன் மூலம் உலகின் பழமையான கால்பந்து மைதானம் ஸ்காட்லில் இருந்தது என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே ஸ்காட்லாந்தின் ஸ்டிர்லிங் காஸ்டில் அருகே 1540களில் தயாரிக்கப்பட்ட உலகின் பழமையான கால்பந்தும் முன்னதாக கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.